டி ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போறோம். ஜமக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குதுன்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இந்த பையன் குளிச்சிட்டு இருக்கான். இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, உன்னை விட்டு நான் தள்ளி இருக்கதான் எனக்கு நல்லதுன்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஒரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணோட காரு ஆக்சிடென்ட் ஆக அவ நடக்க முடியாம ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல வந்த பொண்ணு அவளை புடிச்சு கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா, நீ பாட்டு வந்து என் காரை இடிச்சிட்டேன்னு அவளை புடிச்சு அடிச்சிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துருது. இந்த பொண்ணு தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்ப அவளை பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. ஆப்போசிட்ல வந்தாலே ஒரு பொண்ணு ஹீரோயின் கூட அடிச்சாலே அவன் மறுபடியும் வந்து இவளை அடிக்கிறா. ஏண்டி என் புருஷன் யாருன்னு தெரியுமா, எவ்வளவு தெரியும் இருந்தா என் காரை வந்து இடிச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்னு மறுபடியும் ஹீரோயினை அடிக்கலான்னு வர. உன் ஹஸ்பண்ட் எவனா இருந்தா எனக்கு என்னடி, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இதுக்கு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்துடுறான். இப்ப அவனை பார்த்த உடனே அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு, என்னங்க அந்த பொண்ணு என் மேல இடிச்சிட்டா தெரியுமா, நம்ம குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது, ஆல்மோஸ்ட் நம்ம குழந்தைய நம்மளை விட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பையனை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. ஏன்னா அந்த பையன் வேற யாரு கிடையாது, இவளோட புருஷன் லூ தான். இப்ப அவனை பார்த்த உடனே என்னது புருஷன் அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு இருக்க. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், இந்த ஊர்ல ரொம்ப பெரிய பணக்காரர், என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுல ஒழுங்கா தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, என் புருஷன் எப்ப உனக்கு புருஷனா அப்படின்னு சொல்லி இவ கேட்டுட்டு இருக்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா, பொண்டாட்டி நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்க இவன் என்னங்க பைத்தியக்காரி மாதிரி பேசுறான்னு அவ சொல்லிட்டு இருக்க. வாய மூட, அவ என்னோட பொண்டாட்டின்னு இவன் சொல்றான். இவன் இப்படி சொன்னவனா அவளை பாத்தீங்கன்னா, ஓ அப்படின்னா நீங்க என்னோட அக்காவா, ஹாய் அக்கா, உங்களை இப்படி ஒரு மீட்டிங்ல பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உங்களுக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே, அதனாலதான் அவர் என்கிட்ட வந்து குழந்தை பேத்திக்கிட்டாரு. இப்போதைக்கு எங்க 2 பேருக்கு குழந்தை வேற பிறக்க போகுதுன்னு சொல்ல, அவ சொன்னது கேட்ட உடனே ஹீரோயின் கடுப்பாயிட்டு அவளுக்கு ஒரு அறைய போட, அரைஞ்ச அறையில அவ கீழே விழுந்துடுறான். அதை பார்த்த உடனே இவனை பாத்தீங்கன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை அறைவன்னு அவன் ஹீரோயின் அறைய. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. இப்ப அவனோட கள்ள காதலி பாத்தீங்கன்னா, என்னங்க எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்ல, அவன் அவள அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். இவன் இப்படி போயிட்டு இருக்கதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத்தனை வருஷம் தான் கூட ஒன்னா இருந்த புருஷன் இன்னொரு பொண்ணு கூட இருக்கானேன்னு. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், என்ன வந்து கூட்டிட்டு போன்னு சொல்ல, அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் எப்படி கீழே விழுந்து கிடக்க, அந்த இடத்துல இவள வந்து தூக்குறது ஹீரோ தான். இப்ப அவனை பார்த்த உடனே இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, உன் ஃப்ரெண்டு ஜூஸ் தான் எனக்கு கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் வர சொன்னான்னு. இப்ப ஹீரோ இவளை தூக்கிட்டு வந்து பெட்ல தான் சேர்க்கிறான். ஏன்னா ஹீரோயினுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. இப்ப இவளை பெட்ல உட்கார வச்சுட்டு ரெஸ்டடுன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போக, அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் தான் வரான். இப்ப அவன் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து, அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்ல, இவன் அந்த டாக்குமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, 2 பொண்டாட்டி கூட சேர்ந்து வாழலன்னு சொல்ற, என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த இடத்த விட்டு போடான்னு சொல்ல, போனா போதுன்னு விட்டா என்னடி ரொம்ப பேசுறேன்னு அவன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கான். எனது நான் சண்டைக்கு வந்துட்டு இருக்கேனா, உனக்கு 2 சான்ஸ் தரேன், உனக்கு நான் வேணுமா இல்ல இந்த குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அந்த குழந்தை தான் வேணும்னு இவன் சொல்லிடுறான். இவன் இப்படி சொன்னோன்னா அவளை பாத்தீங்கன்னா, எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டு அவளுக்காக என்னைய அடிக்கிற, உன் கூட சேர்ந்து வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, ஷீ இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் இருக்கும்போது அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, இங்க வந்து என்ன கத்திட்டு இருக்கன்னு ஹீரோ கேட்க, மன்னிச்சிருங்க நான் எதுவும் சத்தம் போடல, இந்த இடத்த விட்டு போறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவ புருஷனை விட ஹீரோ ரொம்ப பெரிய ஆளு, அவ ஃப்ரெண்டோட அண்ணன். இப்ப ஹீரோனோட புருஷன் வெளியே வந்தோன்னா அவனோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, அவன் சொல்றானே நீங்க ஏன் வெளியே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நம்மளை விட ரொம்ப பெரிய ஆள், இப்போதைக்கு அவன் கிட்ட வம்பு வச்சுக்காம இருக்கிறதா நல்லதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோனை டிஸ்சார்ஜ் பண்ணி நைட்டு வீட்டுக்கு கூட்டு வரான். இப்ப அவளை வீட்டுல டிராப் பண்ணிட்டு எந்த பிரச்சனாலும் கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்ட்டு அவளோட வீட்டுக்குள்ள வரா. இப்ப ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள வந்து பாக்க, இவளோட மாமியாரு அந்த பொண்ணை ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துட்டு இருக்காங்க. இந்தம்மா அது சாப்பிடு இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. இப்ப அவங்க ஹீரோயினை பார்த்தவன, இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை, என் பையன் உன்கிட்ட அந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி சொன்னான், நீ ஏன் பண்ணாம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் அப்ப இவ வந்து ஹீரோயின் அறிஞ்சிருப்பா இல்லையா, அதை யாரோ வீடியோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு விட்டாங்க. அந்த வீடியோவை போட சொன்னது ஹீரோயின் தான். இப்ப இவங்களை பாத்தீங்கன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி என் குடும்ப மானமே போகுதுன்னு சொல்ல, குடும்பமான வீடியோ வள போகுதா, உங்க பையன் கள்ளக்காதலி கூட சுத்திட்டு இருக்கான், அதனால எல்லாம் குடும்பமான போகல, நான் வீடியோ போட்டதுனாலதான் குடும்பமான போகுதான்னு இவ கத்திட்டு இருக்க. இவ எப்படி கத்துறத பார்த்த உடனே அந்த கள்ளக்காதலி ஸ்ரேயாவை பாத்தீங்கன்னா, உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அதனாலதான் அவர் என்ன தேடி வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் கண்டுக்காம அவளோட ரூமுக்கு வரா. இப்ப ஹீரோயின் இப்படி வந்துட்டு இருக்கா. அவங்க அத்தை பாத்தீங்கன்னா, ஒழுங்கா என் பையனை விட்டு போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதை கண்டுக்காம கதவை சாத்திட்டு உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அவ ரூம் ஃபுல்லா அந்த ஸ்ரேயாவோட ட்ரெஸ்ஸா தான் இருக்கு. அதை பார்த்தவன இவ காண்டாயிட்டு அந்த ஸ்ரேயாவை புடிச்சிட்டு வந்து, எதுக்காகடி உன் ட்ரெஸ் எல்லாம் ஏ ரூம்ல வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க,
அத்தை தான் இந்த ரூம்ல என்ன தங்கிக்க சொல்லி சாவியை கொடுத்தாங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். இப்ப அவங்க அத்தை பாத்தீங்கன்னா, நான் தான் சாவி கொடுத்தேன், எதுக்காக நீ அவளை புள்ளி பண்ணிட்டு இருக்க, அவ பிரெக்னண்டா இருக்கான்றத மறந்துட்டியான்னு அவளை தூக்கி உட்கார வச்சுட்டு, இனிமே இந்த ரூமா அவளுக்கு தான் சொந்தம், அவ பிரெக்னண்டா இருக்கா, என் குடும்பத்துக்கு வாரிசை கொடுக்க போறா, அவளுக்கு இல்லாததா உனக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்னோட வீடு, என்னோட ரூம், யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணேன்னு ஹீரோயின் செக்யூரிட்டி ஆளுங்களை கூப்பிட, இவ்வளவு பாத்தீங்கன்னா ஆன்டி எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு செக்யூரிட்டி ஆளுங்களும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க வந்த உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பெட் ட்ரெஸ் அப்புறம் இவ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க, முக்கியமா இவ்வளவு தூக்கி ஸ்விம்மிங் பூல்ல போடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, அவங்களும் ஓகேன்னு அவங்க அத்தை முதற்கொண்டு எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இந்த ஸ்டேயாவை தூக்கிட்டு வந்து ஸ்விம்மிங் பூல்ல போட அவ ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சு போயிருது. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்ட ஹீரோயினோட புருஷன் வந்து ஸ்டேயாவை தூக்கி ஸ்விம்மிங் பூல்ல போட்டியான்னு கேட்க, ஆமா நான் தான் தூக்கி போட்டேன், எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், ஸ்விம்மிங் பூல் மட்டும் இல்ல இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே துரத்துவேன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட புருஷன் பாத்தீங்கன்னா, இங்க பாரு நீ கோவமா இருக்க நல்லா தெரியுது, இந்த குழந்தை பிறந்துச்சுன்னா எல்லாமே சரியாயிரும், நான் சொல்றத பொறுமையா கேளுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அவனுக்கு ஒரு அறையை போட்டுட்டு என்கிட்டே வந்து நீ பண்ணதை நியாயம் சொல்லிட்டு இருக்கியாடன்னு அவன் இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா எங்க போக பாக்குற, உன்னாலதான் குழந்தை பெத்துக்க முடியாதுல, அப்படி இருக்கிறப்ப எதுக்காக என் பையனோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, பையனோட வாழ்க்கையை நான் கெடுக்க பாக்குறேனா, உன் பையனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு நீ சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டியான்னு ஹீரோயின் கேட்க, என்ன நீ எதிர்த்து பேசுறியா, உனக்கு எவ்வளவு தைரியம்டி, உன இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன்னு அவங்க ஹீரோயின் அடிக்கிற மாதிரி வர, ஹீரோயின் அவங்கள தடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு அறையை போட, அதை பார்த்த உடனே இவளோட புருஷன் ஹீரோயின் அரைஞ்சிடறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா போனா போதுனா அமைதியா விட்டா என்னடி ஓவரா ஆடுற அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன பைத்தியமாடா, உன் சொந்த பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு உங்க அம்மா கூட சேர்ந்து என்ன புள்ளி பண்ணிட்டு இருக்க, இதுதான் நீ கத்துக்கிட்டதா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் உன்கிட்ட கொஞ்சம் மோசமா தான் நடந்துக்கிட்டேன், ஆனா என்ன பண்றது எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்ல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உனக்கு 2 வாய்ப்பு தரேன், ஒண்ணு நீ அவ கூட வாழணும், அப்படி இல்லைன்னா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்து வாழுன்னு சொல்ல. இப்ப இவங்க அம்மா பாத்தீங்கன்னா குழந்தைய அபார்ஷன் பண்ண நான் ஒத்துக்கவே மாட்டேன், நம்ம குடும்பத்தோட ஒரே வாரிசு, குழந்தை பெத்துக்கலன்னா நீ வேஸ்ட்டுடா, உன் வாழ்க்கையே வீணா போயிருன்னு சொல்ல. என்னால இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ண முடியாது, நான் உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன்னு அவ புருஷன் சொல்ல, சரி டைவர்ஸ்க்கான அக்ரிமெண்ட உடனே ரெடி பண்ணு ஹீரோயின் சொல்ல, உனக்கு காம்பன்சேஷனா 10 மில்லியன் தரேன்னு சொல்ல. 10 மில்லியனா, வாய்ப்பே இல்ல ராஜா, 100 மில்லியன் எனக்கு பணம் வேணும், அந்த பணத்தை கொடுத்தாதான் ஆன்லைன்ல போட்ட வீடியோவை டெலீட் பண்ணுவேன், இல்லனா அந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும், யாரு என்ன வேணாலும் முடிஞ்சதை பாத்துக்காங்கன்னு சொல்ல. சரி நீ கேக்குறத தர நான் ஒத்துக்கிறேன், அக்ரிமெண்ட் ரெடி பண்றேன், இன்னும் 10 நிமிஷத்துல அக்ரிமெண்ட் வந்துரும்னு சொல்ல. இப்ப அப்படியே 10 நிமிஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, அதான் 2 பேரும் அவங்களோட டைவர்ஸ் அக்ரிமெண்ட் காம்பன்சேஷன் அக்ரிமெண்ட் எல்லாத்துலயும் மாறி மாறி சைன் பண்ணிட்டு இருக்க. இவளோட புருஷனுக்கு இவ்வளவு டைவர்ஸ் பண்றதுல விருப்பமே இல்ல, ஆனாலும் என்ன பண்றது வேற வழி இல்லாம டைவர்ஸ் பண்ணிடுறான். இப்ப டைவர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட திங்ஸ் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். இப்ப அந்த ஸ்ரேயாவை பாத்தீங்கன்னா லோ குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம், அந்த குடும்பத்தை விட்டு வெளியே போனா யாரு உன்னை பாத்துக்குவா, இந்த மாதிரி பணக்கார குடும்பத்தை விட்டு வெளியே போனா ரொம்ப கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அத்தையை பாத்தீங்கன்னா இவளெல்லாம் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, தெருவுல தெரிஞ்சுதான் கஷ்டப்பட போறான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது, கூடவே அவன் அவனோட தங்கச்சியையும் கூட்டு வந்திருக்கான். இப்ப அந்த தங்கச்சி ஹீரோயினை பார்த்த உடனே, சாரிடி நான் பிளைட் டேக் ஆஃப் ஆகுறதுல இருந்தேன், அதனாலதான் இன்னைக்கு உன்னை பார்க்க வர முடியல, ஆனா இப்ப உன்னை பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னோட புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு ஹீரோயின் சொல்ல. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா அதுக்கு காரணம் பக்கத்துல நிக்கிறாளே குட்டிச்சத்தான், இவதானா இந்த விளங்காதவளாலதான் நீ உன் புருஷனை டைவர்ஸ் பண்ணியான்னு கேட்க, யாரடி விளங்காதவன் சொல்றேன்னா அவ சண்டைக்கு வந்துட்டு இருக்க, ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன், அடுத்தவ புருஷன் கூட ஒன்னா இருந்தா உன்னெல்லாம் இதுக்கு மேலே என்ன சொல்லுவேன் தெரியுமான்னு அவளோட முடிய புடிச்சு அவளை புள்ளி பண்ணிட்டு அவளுக்கு ஒரு அறையை போட. அதை பார்த்தவன அவ புருஷனோட அம்மா தடுத்துட்டு இருக்காங்க, அவ பிரெக்னண்டா இருக்கா, அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்ல. பிரெக்னண்டா இருக்காளா, கள்ளக்காதலுக்கு குடும்பமே சப்போர்ட்டான அவ திட்டிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டை கூப்பிட, நீ யார வேணாலும் கூப்பிட்டுக்க, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம்னு அவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா என்னோட சப்போர்ட் உனக்கு எப்பவுமே இருக்கும், எது நினைச்சு கவலைப்படாத, என் வீட்டுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளவு சரின்னு சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் கால் வருது. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்ணி, மேடம் லாஸ்ட் டைம் நீங்களும் உங்களோட ஹஸ்பண்டும் டெஸ்ட்டுக்காக வந்திருந்தீங்களே, அதுல ஒரு சின்ன சேஞ்ச், ஆக்சுவலா உங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு இல்ல, உங்களோட ஹஸ்பண்டாலதான் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்ல. ஏன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு இப்ப இந்த விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். என் புருஷனாலதான் குழந்தை பெற்றுக்க முடியாதான்னு சொல்ல. அப்படி போடு, அப்படின்னா அந்த ஸ்ரேயாவோட குழந்தை அவனோடது இல்லையா, அந்த லோ பயலுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும், எவனோ பெத்த பிள்ளைக்கு இவன் அப்பனாக போறான்னு இவ பேசிட்டு வந்துட்டு இருக்க. இப்ப அவளோட வீடு வந்துருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா உன் வீட்டுக்கு வேணாண்டி, நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல. வாய் மூடிட்டு உள்ளவான்னு அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல இருந்துட்டு இருக்க. அவளுக்கு அவளோட புருஷன் தான் மெசேஜ் அனுப்புறான். இங்க பாரு, ஸ்ரேயாவா உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பொறுமையா யோசிச்சு பாரு, கடைசியா உனக்கு இருக்க ஒரே வழி நான் மட்டும்தான்,
யோசிச்சு பார்த்தனா நீ என்கிட்டே திரும்ப வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மெசேஜ் அனுப்புறத பார்த்த உடனே ஹீரோயின் கதறி அழுதுட்டு இருக்கான். இத்தனை வருஷம் என்ன காதலிச்சதெல்லாம் பொய்யா? அந்த பொண்ணு கூட சேர்ந்து குழந்தை பெத்துக்க தயாராகிட்டானேன்னு இவ ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ வெளியே நின்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ ஜாக்கிங் போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து பாக்க, ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அத பார்த்த உடனே, "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சமைக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்ல. வேலைக்காரங்க அதெல்லாம் பாத்துக்குவாங்கன்னு சொல்ல, ஆனா நான் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டேனே. நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு ஹீரோ இந்த இடத்த விட்டு போக, இவ்ள பாத்தீங்கன்னா, என்ன சரியான சிடுமூஞ்சா இருக்கான். இவகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கதா நல்லதுன்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட ஒண்ணு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோ ரெடி ஆயிட்டு கீழ வரான். இப்ப அவன் அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அவனோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, "அண்ணா வெளிய வா போற? என் ஃப்ரெண்ட கூட வெளில போகணும்னு ஆசைப்படுறான். அவள வெளில கூட்டு போயேன். அவளுக்கு வேற கால்ல அடிபட்டிருக்கு. டாக்ஸில போனா பாவம் ரொம்ப கஷ்டப்படுவான். நீ கூட்டு போனா நல்லா இருக்குன்னு சொல்ல, இல்ல இல்ல வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா போலான்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரெடி ஆயிட்டு ஹீரோவோட கார்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கூட்டிட்டு போறதுல விருப்பம் இல்லைன்னா என்ன இறக்கி விட்டுருங்க. நான் டாக்ஸில போய்க்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அமைதியா உட்காருன்னு ஹீரோ சொல்லிடுறான். இப்ப ஹீரோ இப்படி சொன்னோனே இவ்ள பாத்தீங்கன்னா, இல்ல நான் உங்க கூட வந்தா யாராவது ஏதாவது பேசுவாங்கன்னு சொல்ல, டைவர்ஸ் ஆன பொண்ணு மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அது மட்டும் இல்லாம நான் உன்கிட்ட தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். ஒழுங்கா உட்காருன்னு சொல்ல, ஏன் இப்படி பேசுறீங்க? நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னு நல்லாவே தெரியும். உங்க தங்கச்சி ஜூஸுக்காக தானே எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்க. என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் 2 நாள்ல இந்த வீட்ட விட்டு நான் போயிருவேன்னு சொல்ல, இப்ப நான் என்ன பேசிட்டேன்னு என்கிட்ட காட்டு கத்து கத்துறேன்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன கூட்டிட்டு போய் விட வேண்டிய இடத்துல விட்டுருங்கன்னு இவ சொல்ல, ஹீரோவும் அவள அங்க இருந்து கூட்டிட்டு வந்து விட்டுடுறான். இப்ப டிராப் பண்ண உடனே வாக்கு தான் தம்மத்துண்டு இருக்கா. வாய் வாசப்படி வரைக்கும் போகுது அப்படின்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா லாயர பாக்குறதுக்காக தான் வந்திருக்கா. இப்ப அந்த லாயர் கிட்ட வந்து, டிவோர்ஸ் லாயர்லயே நீங்க ரொம்ப பாப்புலரான லாயர். நீங்க தான் எனக்கு டைவர்ஸ் வாங்கி தரணும். நான் லூவ டைவர்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, "என்னது லூசாரையா? என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? அவரு ரொம்ப பெரிய பணக்காரராச்சுன்னு இவ சொல்லிட்டு இருக்க." இந்த சைடு நம்ம ஹீரோவ தான் காட்டுறாங்க. அவனும் அதே ஹோட்டலுக்கு தான் பிளைண்ட் டேட்டுக்கு வந்திருக்கான். இப்ப அவன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பொண்ண பாத்தீங்கன்னா, அவன் மூஞ்சில தண்ணிய தூக்கி ஊத்திட்டு, "இந்த கேவலமான பிஹேவியரோட நீ எதுக்காக பிளைண்ட் டேட்டுக்கு வர? இன்னொரு தடவ அடுத்த பொண்ண பார்க்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு" அந்த பொண்ணு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு போக, இதை ஹீரோயின் பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன் ஹீரோவ பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவ்ள பார்க்கறான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உன் வேலை முடிஞ்சுச்சுன்னா நம்ம கிளம்பலாமா?" அப்படின்னு சொல்ல, "ஆக்சுவலா நீங்க இங்க பிளைண்ட் டேட்டுக்காக வந்தீங்கன்னா, பாவம் நீங்க சக்சஸ் ஆகல போல" அப்படின்னு இவ சொல்லிட்டு, இப்ப மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, இவர நைட்டுக்கு டின்னர் கூப்பிடலாம். பாவம் ரொம்ப அப்செட்டா இருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு, நைட் என் கூட டின்னர் வாங்களே, ஒண்ணா உட்காந்து சாப்பிடலான்னு சொல்ல, "உனக்கு தான் என்ன பிடிக்காதே. பிடிக்காத பொண்ணுங்க கூட நான் ஒண்ணா உட்காந்து சாப்பிட மாட்டேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவ்ளோ பின்னாடியே வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அவளோட புருஷன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி, டைவர்ஸ் சர்டிபிகேட் வாங்கணும். சீக்கிரம் ஆபீஸ்க்கு வான்னு சொல்ல, இவளும் அந்த இடத்துக்கு போறா. இப்ப ஹீரோயினும் அவனும் டைவர்ஸ் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்ன டைவர்ஸ் பண்ணாத. என்ன பார்த்தா பாவமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்ன நீ இப்படி பேசுற? எனக்கு உன்ன டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்லன்னு" சொல்ல, இவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவ இப்படி சிரிச்சவன அவன பாத்தீங்கன்னா, "என்ன விளையாடிட்டு இருக்கியா? என்ன பார்த்தா என்ன பைத்தியக்கார மாரி இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இப்பவும் உனக்கு 2 வாய்ப்பு தரேன். நீ அவளையும் அந்த குழந்தைய சூஸ் பண்ணுவியா? இல்ல என்ன சூஸ் பண்ணுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "குழந்தைய எக்காரணத்த கொண்டு நான் அபார்ஷன் பண்ண மாட்டேன். எனக்கு அவங்க தான் முக்கியம்னு" இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அப்படின்னா நீ என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணி இத்தன வருஷம் வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம்? சரி விடு. நீ அவள தான் சூஸ் பண்ணியிருக்க. முடிவு உன்னோடது. வருங்காலத்துல என் மேல தான் தப்புன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு" அவ அந்த இடத்த விட்டு வந்து ஹீரோவோட கார்ல ஏறி உட்கார்ந்துக்கிறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்கா. இப்ப இவ அவளோட பேஷண்ட்ட பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பேஷண்டா வர்றது ஹீரோ தான். ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, எந்த பொண்ணு கிட்ட வந்தாலும் ஃபீலிங்ஸே வரமாட்டேங்குதுன்னு தான் இவன் டாக்டர பார்க்க வந்திருப்பான். இப்ப இந்த ரிப்போர்ட்ட குடுத்த உடனே இவ பார்க்கலான்னு பார்க்க, ஹீரோ டக்குன்னு அந்த ரிப்போர்ட்ட புடுங்கி வச்சுட்டு இருக்க. "என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாரி பிரச்சனை இருக்கான்னு" இவ கேட்க, ஹீரோக்கு எப்படி அவனோட பிரச்சனைய சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்ணுங்க கிட்ட வந்தாலே எனக்கு ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குதுன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ சிரிச்சுக்கிட்டே அங்க வாங்க செக் பண்ணலான்னு ஹீரோவ கூட்டிட்டு போய் செக் பண்ணிட்டு இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறா. "பொண்ணுங்கள தொட்டா ஃபீலிங்ஸ் வரமாட்டேங்குதா? நான் வேணா வேற டாக்டர் சஜெஸ்ட் பண்ணவான்னு" இவ போக பாக்க, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ அமைதியா உட்காரு. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம்" அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ குடுக்குற மாத்திரைய வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, புதுசா ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு காரோட ஷோரூம்க்கு போக, அந்த இடத்துல இவளோட மாமனார், மாமியார் 2 பேரும் வராங்க. இப்ப இவளோட மாமியார பாத்தீங்கன்னா, "என்னங்க உங்களுக்கு தெரியாது. இவ என்ன அரைஞ்சுட்டா" அப்படின்னு சொல்ல, "ஏம்மா 1000 தான் இருந்தாலும் அவ உன் மாமியாரு. அவள எப்படி நீ அறையலான்னு" இவங்க கேட்டுட்டு இருக்க. "குடும்பமா சேர்ந்து எனக்கு மொட்டை அடிக்க பாக்குறீங்க. அப்ப உங்களெல்லாம் என்னடா பண்றது? உன் பையன் கள்ளக்காதலி கூட சுத்துனா, நீங்க எல்லாம் அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கு யாரு சப்போர்ட் பண்ணீங்க? உங்களெல்லாம் அரைஞ்சதோட விடக்கூடாது. புடிச்சு ஜெயில்ல போடணும்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப இவங்கள பாத்தீங்கன்னா,
இந்த கார் ஷோரூம் எங்க கம்பெனிக்கு கீழ வருது. நாங்களும் இங்க ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டரா இருக்கோம். இந்த இடத்துல நீ கார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி, இப்ப இந்த இடத்துல சேல்ஸ் பெர்சனா இருக்கவன கூப்ட்டு, இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல எந்த காரும் குடுக்காதன்னு சொல்ல, அவனும் ஓகேன்ட்டு மேடம் வெளிய போங்கன்னு சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் உன்னோட கிளையண்ட். கிளையண்ட் கிட்ட இப்படிதான் பேசுவியா? ஒழுங்கா நடந்துக்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. இப்ப இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி முடிச்சுட்டு, இப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட பாஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துருவாருன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடான்னு பார்த்தா இவளோட புருஷன் பெரிய ஆள்லாம் கிடையாது. இந்த கார் ஷாப்ல அவன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அவ்வளவுதான். அதுவும் ரொம்ப சின்ன ஷேர் ஹோல்டர் தான். இப்ப ஹீரோ இப்படி சொன்னவுடனே அந்த இடத்துக்கு ஆளுங்க வந்து அவங்க மாமனார், மாமியார் 2 பேரையும் புடிச்சு வெளில தள்ளிடுறாங்க. இப்ப வெளிய தள்ளினதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த ஓனர் கூட தான் பேசிட்டு இருக்கான். அந்த ஓனர் பாத்தீங்கன்னா, சார் கவலைப்படாதீங்க. இன்னும் 2 நாள்ல கார் எடுத்துட்டு வந்து நாங்க மேடமோட வீட்லயே விட்டுறோம்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோயினோட புருஷன் வந்துடுறான். இப்ப வந்து, சார் என்னோட அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட அம்மா அப்பா என் கடைக்கு வந்து கஸ்டமர் கிட்ட வம்பு பண்றாங்க. அதுக்கு நீ தான் பொறுப்பேத்துக்கணும்னு சொல்ல, அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்கன்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த சைடு ஹீரோவ பாக்குறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, ஷென் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட அம்மா அப்பா தான் அவள புல்லி பண்ணாங்க. அதனாலதான் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க ஏதாவது கோவத்துல பண்ணிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, நீயும் அவளும் பிரிஞ்சுட்டீங்க. இனிமே அவ லைஃப்ல வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வேலை ஏதோ அத பாரு, அவ வேலை ஏதோ அவள பாக்க விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா வந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, என்ன நீ அவன பத்தி தான் யோசிச்சு பாத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு. இப்ப அவ காரை விட்டு இறங்கி கிராஸ் பண்ணலான்னு பாக்க, ஒரு கார் இவள இடிக்கிற மாதிரி வருது. அத பார்த்த உடனே ஹீரோ அவள புடிச்சு இழுத்து காப்பாத்தி, உனக்கு எதுவும் ஆகலையே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். என்ன இன்னைக்கு இவரு நிறைய விஷயத்துல இருந்து காப்பாத்தி இருக்காருன்னு ஹீரோயின் ஹீரோவையே பாத்துட்டு இருக்க. இவனும் இவளையே பாத்துட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்குள்ள வர, எங்கடி என்னோட அண்ணன்னு அவ கேக்குறா. அவரு வெளியதான் இருக்காருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏய் அந்த ஸ்ரேயா இருக்கால்ல, அவ ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா, அவள பாரு அப்படின்னு சொல்ல, பார்த்தா அவ பிரெக்னன்ட் ஆனதுதான் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோயின் காண்டாயிட்டு, நான் டைவர்ஸ் பண்ணதை என்னோட சோசியல் மீடியால போட்டு விடுன்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்டு போட்டு விட்டுறா. இவ இப்படி போட்டு விட்டதை பார்த்த உடனே ஹீரோயினோட புருஷன் பார்த்துட்டு, இவளுக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு இப்ப ஹீரோயினுக்கு கால் பண்ணி, இதுக்காக இப்படி பண்ண, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆன விஷயம் என் கம்பெனிக்கு தெரிஞ்சா ரொம்ப பெரிய இம்பாக்ட் ஆகும். ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிரும். என் பர்சனல் லைஃப் இப்படி இருக்குன்னு எல்லாரும் என்ன காரி துப்புவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நீ எப்படி போனா எனக்கு என்ன? உன் கம்பெனி எப்படி போனா எனக்கு என்ன? நீ என்னமோ பண்ணித்தல. ஆனா எனக்கு கால் பண்ணாத. இந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸே காத்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் உன் அம்மாவை என் லைஃப்ல வர வைக்காத. வந்தா இதை விட மோசமான விளைவை சந்திப்பேன்னு இவ போனை கட் பண்ண. நீயும் நானும் ஒண்ணு சேர்றதுக்கு வழியே இல்லையான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பயங்கரமா சரக்கடிச்சுட்டு அவளோட புருஷனை தான் திட்டிட்டு இருக்கா. இவ இப்படி திட்டிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உனக்காக தான் நான் இருக்கேன்ல, உன் புருஷனை நினைச்சு நீ கஷ்டப்படாத, நான் பாத்துக்கிறேன்னு 2 பேரும் போதையில உளறிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். என்ன 2 பேரும் நடுராத்திரியில உட்காந்து கத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வேலைக்காரங்களை கூப்பிட்டு ஜூசுவை கூட்டு போய் பெட்ரூம்ல படுக்க வைக்க சொல்ல, அவங்களும் அவங்க தங்கச்சி அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ இவ்வளவு தூக்கிட்டு போகலான்னு பார்க்க, இவ கீழே விளையாடுற மாதிரி போறான். அது பார்த்த உடனே ஹீரோ அவ்வளவு பிடிக்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்ன என்ன செட்யூஸ் பண்ற மாரி பாக்குற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "யார்டா உன்ன செட்யூஸ் பண்ணா? இவர் பெரிய மன்மத குஞ்சு இவர செட்யூஸ் பண்றாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "என்னது மன்மத குஞ்சா? என்னடி பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியான்னு?" ஹீரோ கேட்க, "ஆமா நான் தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் ஏன் உன்ன செட்யூஸ் பண்ண போறேன்? நீ என்ன அந்த அளவுக்கு அழகாவா இருக்க? எனக்கு உன்ன பிடிக்காது. உனக்கு என்ன பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப நான் எப்படி செட்யூஸ் பண்ணுவேன்னு?" இவ போதையில தள்ளாடிக்கிட்டே அவளோட ரூமுக்கு வரா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் நம்மளோட வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அவ கூட வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "உனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "வந்துட்டாளா என் உசுர வாங்குறதுக்கு?" அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பாத்துட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "ஏய் என்னோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 2 குழந்தைங்க. அவருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. நீ ஏன் அவர கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏன்னா உனக்கு குழந்தை பிறக்காது. குழந்தைங்கள பத்தி கவலை இல்ல. அதான் 2 குழந்தைங்க இருக்காங்களே. நீயும் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெர்ஃபெக்ட்டான மேட்சா இருக்கும்னு சொல்ல, நான் டைவர்ஸ் பண்றது என்னோட பர்சனல் விஷயம். உன் வேலை ஏதோ அத மட்டும் பாத்துட்டு போடி. எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி உன்கிட்ட நான் சொல்லலன்னு சொல்ல, சரி சரி பொறுமையா யோசிச்சு முடிவு சொல்லுமான்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் செம காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் இப்படி காண்டாயிட்டு இருக்க, அவளை பார்க்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நடந்ததை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இப்ப அவ கூட சண்டை போட்டால ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்த உடனே வலிஞ்சுக்கிட்டு, ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, ஒண்ணு இல்லைன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல காலையில ஹீரோயின்ட்ட ஒரு டாக்டர் பொண்ணு பேசிட்டு இருந்தா இல்லையா, என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கன்னு, அந்த பொண்ணு தான் உட்கார்ந்துருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பிளைண்ட் டேட்டுக்காக அவங்க அம்மா தான் கூட்டு வந்திருக்காங்க. இப்ப அவங்க அம்மா
பாத்தீங்கன்னா, டேய் இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. நீ இவள பேசி பாருங்கன்னு சொல்ல, பேசுறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிட்டு இருக்க. இப்படியே சொன்னா உனக்கு எப்பதான் கல்யாணம் ஆகுறது? சீக்கிரம் 2 பேரும் பேசினா தானே என்ன ஆகுன்றது தெரியும்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, விடுங்க ஆன்ட்டி அவரு கொஞ்சம் டைம் குடுங்க. பொறுமையா யோசிச்சு சொல்லுவாருன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இவ பேசுறத காதுல கூட வாங்கிக்கல. இப்ப இவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிளப்புக்கு தான் ஹீரோ கிளம்பி வரான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா உட்காந்துட்டு சரக்கு அடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் தனியா வந்திருக்காளுங்க வேற ரூம்க்கு. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்வ் பண்றதுக்காக நெறைய பசங்கள அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ வந்து 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு. இப்ப இவள பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்துருச்சு நான் கிளம்புறேன்னு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க ஹீரோ அவள புடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டா. நீ ஏன் ஓடாம இருக்க? சரி வா நான் உன்ன வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்ல, கைய எடுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப என்ன கூட்டிட்டு போனீங்கன்னா எல்லாரும் தப்பா தான் பேசுவாங்கன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இவ இப்படி சொன்ன உடனே. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு இவளோட புருஷன் ஆளுங்கள கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவன் வந்து உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும் கார்ல உட்காருன்னு சொல்ல, நம்ம 2 பேருக்கு டைவர்ஸ் ஆனத மறந்து போயிட்டியா? நான் இதுக்காக உன் கூட கார்ல உட்காரணும். உன் கூட பேசணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லன்னு சொல்லிட்டு அவ போகலான்னு பாக்க, இப்ப இவன பாத்தீங்கன்னா, நமக்கு டைவர்ஸ் ஆன விஷயம் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நல்ல பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டில நீ என்னோட பொண்டாட்டியா வந்தனா, என்னை பத்தி யாரையும் தப்பா பேச மாட்டாங்க. என் கம்பெனியும் பழைய நிலைமைக்கு வந்துரும். ப்ளீஸ் என் கூட வான்னு சொல்ல, கண்டிப்பா என்னால முடியாது. அதான் கூடவே ஒருத்திய வச்சிருக்கே, அவள கூட்டிட்டு போ நிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு, நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிருக்கலாம். ஆனா நமக்கு டைவர்ஸ் ஆனத நான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. நீ என்னைக்கு எனக்கு தான் சொந்தம். நீ என் கூட வந்துதான் ஆகணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. அட போடா விளக்கெண்ணன்னு இவ இந்த இடத்த விட்டு வரலான்னு பாக்க அவளோட ஆளுங்க விட மாட்டேங்கிறாங்க. இப்ப ஹீரோயின கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு, இவ என் கூட தான் வரணும். உனக்கும் அவளுக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. அப்புறம் இதுக்காக அவள கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறேன்னு ஹீரோ கேட்க, நீங்க இவ்ளோ கூட்டு போறதுன்னா கூட்டு போங்க. நான் உங்கள டிஸ்டர்ப் பண்ணலன்னு, இப்ப அவளோட புருஷன் செம காண்டாயிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் எதுக்காக எப்ப பார்த்தாலும் குறுக்க வந்துட்டு இருக்கான் அப்படின்னு. இப்பவுமே போனதுக்கு அப்புறம் அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்க. ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? அவன் கூட போக விருப்பம் இல்லைன்னா விட்டு தள்ளு. அதுக்காக அழுதுட்டு இருக்காதன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் எப்ப கண்ண மூடலானோ அவனோட முகம் தான் எனக்கு வருது. எப்பவும் அவன பத்தி தான் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு நான் அவன காதலிச்சேன். எந்திரிச்சு பார்க்கும்போது என்னோட வாழ்க்கையே எம்ப்டியா இருக்கு. இவ்ளோ கஷ்டத்த நான் அனுபவிச்சதே இல்ல. எல்லாமே அவனால தானே ஹீரோயின் அழுதுட்டு இருக்க. ஹீரோவ கட்டி புடிச்சு அவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க 2 பேரும் இப்படி ஒரு போஸ்ட்ல இருந்துட்டு இருக்க. அந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸுங்க பாத்துறாங்க. "டேய் மச்சான், அவன் யாரையோ கட்டி புடிச்சிட்டு இருக்கான். யார்றா அது? கண்ணு வேற தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வாய மூடிட்டு வாடான்னு இன்னொருத்தன் அவன அங்க இருந்து கூட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஹஸ்பண்டோட பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா தரேன். உன் ஹஸ்பண்டோட பெட்டரா ஒரு ஆள கூட்டு வந்து இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லு. அதுக்கப்புறம் அவன் உன்ன தொல்லையே பண்ண மாட்டான்னு" சொல்லிட்டு இருக்க. இன்னொருத்தன் கூட்டா வர்றதுக்கு யார் தயாரா இருக்கா? அவ்வளவு ஈஸியா யாரும் வரமாட்டாங்க. பெனிஃபிட் இல்லாம யாரு கூட வருவா? அது மட்டும் இல்லாம இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆக எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின ஒரு உயரமான இடத்துக்கு கூட்டிட்டு வரான். இப்ப இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து வச்ச உடனே அந்த இடமே பாக்குறதுக்கு அழகா இருக்கு. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த? என்ன இங்க இருந்து கீழே தள்ளி கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்காகலாம் இல்ல. நீ பார்க்க ரொம்ப அப்செட்டா இருந்த. இந்த இடத்த பார்த்தா உனக்கு நிம்மதி வரும்னு தான் கூட்டு வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாவே இந்த இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்த தடவை நீ வரும்போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வான்னு சொல்ல, கண்டிப்பா உன்ன கூட்டிட்டு வரேன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே அவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, போடா லூசுன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட. பார்த்தா ஹீரோ இவள லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "அம்மாடி உன் அண்ணன் யாரையோ காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். நேத்து கிளப்ல ஏதோ ஒரு பொண்ண கட்டி புடிச்சிட்டு இருந்தானா தெரியுமா? அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க கால் பண்ணி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ண கூட்டிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போனானா நைட் ஃபுல்லா வரவே இல்லையாம். சீக்கிரமே எனக்கு பேர குழந்தைங்க பொறக்க போறாங்கன்னு இவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அடியாத்தி அவங்க பையன் கூட இருந்தது நானாச்சே. இது தெரிஞ்சா என்ன துவச்சு காய போட்டுருவா அந்த பொம்பளைன்னு ஹீரோயின் பயந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்தவுடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "டேய் நேத்து ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்தியாமே? யார்ரா அந்த பொண்ணு? யாருன்னு சொன்னா நானே கட்டி வச்சிருவேலன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் எந்த பொண்ணு கிடையாதுன்னு ஹீரோ சொல்றான். இவன் இப்படி சொன்ன உடனே, "அப்ப இது கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டா? சரி விடு. நீயா மனசு விட்டு சொல்ற வரைக்கும் நானா கேட்க மாட்டேன்னு" சொல்ல, ஹீரோவும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "ஏம்மா உனக்கும் உன் புருஷனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி போயிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க,
அந்த ஆளு அவர் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவன விட்டு தள்ளு. உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தி கூட போயிருக்கான். அவன் உனக்கு செட் ஆக மாட்டான். நான் வேணா உனக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு டைவர்ஸ் ஆச்சு. நீ ஏன் அவன ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இப்படியே ஒன்னாலே இருக்க முடியாதுல. சீக்கிரமே கல்யாணம் பண்ணு. நாளைக்கே உனக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றேன்னு சொல்ல, இல்ல ஆன்ட்டி அதெல்லாம் வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியாவே இல்லன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்க சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்க. அவள பார்க்க ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வரான். இப்ப ஹீரோ வந்து நீ பிளைண்ட் டேட்டுக்கு போக போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அதுல எல்லாம் விருப்பம் இல்ல. நான் நாளைக்கு கண்டிப்பா போக மாட்டேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. டெய்லி ஒவ்வொரு பையனா கூட்டிட்டு வந்து உன்னை டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு இவ சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி உன் புருஷன் கூட மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ற ஐடியா இருக்கான்னு கேட்க, அந்த மாதிரி எந்த ஐடியாவும் இல்ல. இனிமே என் புருஷன் என் வாழ்க்கையிலே கிடையாதுன்னு இப்ப ஹீரோயின் அவளோட முடிய தூக்கி முன்னாடி போட, இவளோட முதுக பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னா நீங்க இந்த இடத்த விட்டு போங்க, நான் ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்ல, இவள பார்த்தா மட்டும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுதேன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்காக தான் போறா. ஹீரோயின் அவ கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வீட்ல வாழ்ந்தாலோ அந்த வீடையே வாங்கலான்னு போயிட்டு இருக்க. அவங்கள பாத்தீங்கன்னா, சாரி மேடம், அந்த வீட ஒரு ஆளு நெறைய காசு குடுத்து வாங்கிட்டாங்கன்னு சொல்ல, யாரு வாங்குனாங்கன்னு இவ கேட்க, லூதா வாங்குனாருன்னு சொல்றாங்க. இவளோட புருஷன் தான். இப்ப அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இவ அவளோட புருஷனுக்கு கால் பண்ணி, "இதுக்காக என் வீட்ட வாங்குன. அத வச்சு என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அத வச்சு என்ன பண்ண போறேன்னா, பார்ட்டிக்கு நீ என் கூட வந்தாகணும். நீ வந்தனா அந்த வீட உனக்கு தர தயாரா இருக்கேன்னு சொல்ல, என்னடா என்ன பிளாக்மெயில் பண்றியா? உனக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மறந்துறாதன்னு சொல்ல, பார்ட்டிக்கு நீ என் கூட ஜோடியா வந்ததா வீட உனக்கு திரும்ப தருவேன்னு சொல்லிட்டு, இவ போன கட் பண்ண ஹீரோயின் செம காண்டாகிறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அவ புருஷன் கூட அந்த பார்ட்டிக்கு போக ஒத்துக்கிறா. இப்ப இவங்க 2 பேரும் இப்படி வந்துட்டு இருக்க. அதே பார்ட்டில கலந்துக்கிறதுக்காக தான் ஹீரோவும் வந்திருக்கான். ஏன்னா எல்லாரும் பிசினஸ் மேன் தானே. அதனால எல்லாரும் ஒண்ணா தான் அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப அந்த இடத்துல வந்து எல்லாரும் ஜோடி ஜோடியா உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோக்கு செம காண்டாகுது. இவ்ளோ அவ புருஷன் கூட பார்த்த உடனே. இப்ப இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோனோட வீட்டுக்கு வர, ஹீரோயின் பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாம நைஸா வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்க. ஹீரோ அவள புடிச்சிட்டு, இவளுக்கு எவ்வளவு தைரியம் அவ புருஷன் கூடவே மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டானே. எப்ப என் வீட்டை விட்டு வெளியே போவா அப்படின்னு சொல்லி கேட்க, சீக்கிரமே வெளியே போயிருவேன். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே வீட்டை விட்டு வெளியே போன்னு ஹீரோ சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கா. ஹீரோவோட தங்கச்சி வந்து திட்டிட்டு இருக்கா. ஏன் என் ஃப்ரெண்ட வீட்டை விட்டு வெளியே போக சொன்ன? அவளோட புருஷன் அவளோட வீட வாங்கி பிளாக்மெயில் பண்ணி அவள இந்த பார்ட்டிக்கு வர வச்சிருக்கான். அவன் பண்ற டார்ச்சர் பத்தாதுன்னு நீ வேறயான்னு சொல்ல, ஓ! அதனாலதான் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காளான்னு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின போய் தடுத்து நிப்பாட்டிட்டு, அவளோட பேக் எடுத்துட்டு உள்ள வந்துடுறான். இப்ப வந்து என்ன சொல்றான்னா, "நீ இந்த வீட்ட விட்டு வெளிய போயிட்டேன்னு வச்சுக்க, நான் தான் உன்ன புல்லி பண்ணி வெளிய அனுப்பிச்சுட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. நீ இங்கேயே தாராளமா இருக்கலாம்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே என்ன பாத்துக்கிறேன். ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ இதே இடத்துல இருக்கலாம். இங்க இருந்து போறதுக்கு நான் உன்ன அனுமதிக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோயின்காக பிளைண்ட் டேட்டுக்கு நெறைய பசங்கள வீட்டுக்கு வர வச்சுட்டு இருக்க. இவளும் அவங்க எல்லாரையும் பாத்துட்டு இருக்கா. இவ இப்படி பாத்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "எந்த மாரி பையன உனக்கு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் புருஷன விட எல்லாத்துலயும் பெஸ்ட்டா இருக்கணும். அவன விட ஹைட்டா இருக்கணும். 6 பேக் வச்சிருக்கணும். அந்த மாரி பையன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, என் மாமியாரோட பர்த்டே அன்னைக்கு போய் நிப்பேன். அத பார்த்த உடனே எல்லாருக்கும் வயித்தெரிச்சலா இருக்கும். நானும் என் புருஷனும் சந்தோஷமா வாழ்றத பார்த்து அவங்க எல்லாம் பொறாமப்படுவாங்கன்னு" சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த பையன் நானா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நான் போய் அங்க உள்ள பையன பாக்குறேன். அந்த பையன் எனக்கு சூட் ஆவான்னு நினைக்கிறேன்னு இவ இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்கா. இவ இப்படி பண்றத பார்த்த உடனே ஹீரோக்கு கோவம் வருது. இப்ப ஹீரோ கிட்ட பேச அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். இப்ப வந்து, "டேய் கிளப்ல அந்த பொண்ண தானே கட்டி பிடிச்சிட்டு இருந்த. நான் சொல்றது கரெக்ட்டா? என்னடா அந்த பொண்ண காதலிக்கிறியா? ஃபீலிங்ஸே வரலன்னு சொல்லிட்டு இருந்த. ஆனா இப்ப எல்லா ஃபீலிங்ஸும் வந்துருச்சு போலன்னு" சொல்ல, "தேவையில்லாம ரொம்ப பேசாதடான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அவள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியாடா? கரெக்ட் பண்றதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா தரேன். உன் பாடிய காமிச்சு அவள மயக்கணும்னு வச்சுக்க. கண்டிப்பா கரெக்ட் ஆயிருவான்னு" சொல்ல, "நான் அந்த மாரி டைப் இல்லன்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன் ஐடியாவ தூக்கி குப்பையில போடுறான்னு" ஹீரோ சொல்லிர்றான். இப்ப அந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பிளைண்ட் டேட்டுக்கு வந்த பையன் கூட ஒண்ணா உட்காந்து நெறைய சரக்கு அடிச்சுட்டு மட்டையாகுற மாரி கிடக்க, அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். இப்ப அவன் இப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, இவள பாத்தீங்கன்னா, "நீ எதுக்கு வந்து என்ன தூக்குற? எனக்கு அந்த பையன் செட் ஆகுற மாரி இருக்கு. நான் போய் அவன் கூட பேசிட்டு வரேன். என் புருஷனுக்கு தெரியணும். அவன் இனிமே என் வாழ்க்கையில இம்பார்ட்டன்டே கிடையாது. அத அவனுக்கு நான் புரிய வச்சு ஆகணும்னு" இவ போக பாக்க, "எங்க போக பாக்குற? இப்ப என்ன ஏதாவது ஒரு பையன் கூட நீ சுத்தணும் அவ்வளவுதானே?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா" அப்படின்னு இவ சொல்றா. இவ இப்படி சொன்ன உடனே, "நான் பார்க்க அழகா இருக்கேனான்னு" ஹீரோ கேட்க, "ஆமா நல்லாதான் இருக்க. ஏன் இப்படி கேட்ட?" அப்படின்னு கேட்க, "அப்படின்னா நீ என் கூட ஒண்ணா சேர்ந்து சுத்து. என்ன லவ் பண்ணுன்னு" ஹீரோ சொல்லிட்டு, இப்ப அவள தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு கூட்டு வர்றான். இப்ப அவன் எப்படி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, ஹீரோயினுக்கு அவளோட புருஷன் தான் கால் பண்றான்.
அவன் கால் பண்ண உடனே ஹீரோ அந்த காலை அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்க, என் பொண்டாட்டியோட போன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் நிறைய சரக்கு அடிச்சுட்டு மட்டே ஆயிட்டான். அதனாலதான் நான் அவளை வீட்டுக்கு கூட்டு வரேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட புருஷனை பாத்தீங்கன்னா, ஷென் நீங்க எனக்காக ஒரு உதவி பண்ணணுமே. அவ சில டைம் பார்க்க குழந்தை மாதிரி நடந்துக்குவா. என்னால அவளை என்னைக்கு விட்டு கொடுக்க முடியாது. ப்ளீஸ் நாங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்றதுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு தான் டைவர்ஸ் ஆயிடுச்சுல. டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவ உன்னோட எக்ஸ் பொண்டாட்டின்னு அர்த்தம். நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு ஹீரோ போனை கட் பண்ண, அவனுக்கு ஒண்ணும் புரியல. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்க, அவ அங்கிட்டு இங்கிட்டுன்னு ட்ரெஸ் விலகுற மாதிரி அரைக்குறையா படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவ இப்படி தூங்கிட்டு இருக்க ஹீரோ குளிச்சுட்டு அந்த ரூமுக்கு வரான். இப்ப ஹீரோ இவ்ள பார்த்தவன ஒரு மாதிரி ஆகிட்டு, இவ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தானா எனக்கு இன்னும் என்னென்ன ஆகும்னே தெரியலன்னு ஹீரோனோட ட்ரெஸ்ஸ சரி பண்ணலான்னு கிட்ட போக, இவ ஹீரோவை புடிச்சு கிட்ட இழுத்துக்கிறா. இப்ப ஹீரோ இவ்ள கிட்ட பார்த்தவன, என்னால இதுக்கு மேல முடியாதுப்பான்னு அவளை புடிச்சு கிஸ் பண்ணிட்டு டக்குன்னு குளிக்க ஓடிடுறான். இப்ப அப்படியே 5 மணி நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா போதை தெளிஞ்சு எந்திரிச்சு வந்துட்டு இருக்க, ஹீரோ குளிச்ச டவலோட அங்க வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, நம்ம எப்படி இந்த இடத்துல, நான் போதையில இருக்கும்போது நீங்க எதுவும் என்ன பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ அவளை புடிச்சு பெட்ல தள்ளிட்டு என்ன சொல்றானா, நீ போதையில இருக்கும்போது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, ஆனா நீங்க எனக்கு கிஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணுதே. நீங்க எப்போதும் சொல்லுவீங்களா உங்களுக்கு ஏத்த டைம் நான் இல்லன்னு, அப்புறம் எதுக்காக என்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட போயிட்டு, எந்த பையனுக்கு தான் வாய்ப்பு கிடைச்சா க்ளோஸ் ஆக மாட்டான். என்னோட பாடி எந்த பொண்ணுக்கு ரியாக்ட் ஆனதுல, ஆனா உனக்கு மட்டும்தான் ரியாக்ட் ஆகுதுன்னு இவன் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க, ஹீரோயின் டக்குனு ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறா. என்னாச்சு இந்த ஆளுக்கு, பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது இவனுக்கு, இப்படி எல்லாம் பேசுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட புருஷன் தான் கால் பண்றான். இப்பவே கால் பண்ணி என்ன சொல்றானா, நாளைக்கு எங்க அம்மாவோட பர்த்டே வருது, அந்த பர்த்டே பார்ட்டில நீ கலந்துக்கிட்டனா அந்த வீட உனக்கு தந்துடுறேன்னு சொல்ல, வேணும்னே என்ன பிளாக்மெயில் பண்ணி கண்ட்ரோல் பண்ண பாக்குறியான்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாம அந்த பார்ட்டிக்கு இவன் கூட போயிட்டு இருக்க. அவனை பாத்தீங்கன்னா, நானும் என் பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வாழ்றோம்னு அங்க உள்ள எல்லாத்தையும் நடிச்சு சீனை போட்டுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் வரான். ஹீரோ இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே காண்டாயிட்டு இருக்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா கருகிற வாடை இங்க வரைக்கும் வருதேன்னு அவன் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்காரங்க வந்து, சார் மேடம் உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவனும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரேயாவை பார்க்க தான் போறான். இப்ப அங்க போன உடனே எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுச்சுன்னு இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப ஹீரோயினை பார்த்த உடனே இவன் டக்குன்னு எந்திரிக்க, உனக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், மறக்காம பிரிச்சு பாருன்னு இப்ப ஹீரோயின் ஒரு கிஃப்ட கொடுத்துட்டு போக, இப்ப இவ்ள பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இவனோட அம்மாவை நீ அரைஞ்ச, இப்ப அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, உன் புருஷன் தான் என்கிட்ட கெஞ்சி கேட்டான், அதனாலதான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன்னு ஹீரோயின் போக பாக்க, அவ ஹீரோயின விட மாட்டேங்கிறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா எங்க அக்காக்கு ரொம்ப பொறாம வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு பொறாமையா அப்படின்னு இப்ப அவ திரும்பி, உன் பக்கத்துல பொக்கிஷமா நினைச்ச ஒருத்தி கூட வச்சிட்டு இருக்கியே, அவகிட்ட ஒரு பெரிய மர்மமே இருக்கு. உனக்கு எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொன்ன உடனே 2 பேரும் போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ண ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால எப்படி மறக்க முடியும், உன்னாலதான் குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களேன்னு இவே சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய பெத்துக்க முடியாது நான் கிடையாதுடா நீதான்னு அவனை புடிச்சு திட்டி விட அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, என்னால உன்ன குழந்தை பெத்துக்க முடியாம இல்ல. உன்னாலதான் குழந்தை பெத்துக்க முடியாது. இந்த உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சே நான் ஹாஸ்பிட்டல்ல ரிப்போர்ட்ட மாத்தி வைக்க சொன்னேன். நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் மாத்தி வச்ச விஷயம், என் வாழ்க்கைக்கு இப்படி வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவனோட அம்மாவும் வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மா வந்தோடனே, ஆன்ட்டி பாருங்க, இவ என்னென்னமோ பேசி இந்த குழந்தை அவரோடது இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல, இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் மருமகளும் பையனும் நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது இடையில வந்து குட்டையை கிளப்புறியா? டாக்டர் உனக்கு தான் குழந்தை பிறக்காதுன்னு சொன்னாங்க. எதையும் மறந்துடாத, எங்க எல்லாருக்கும் என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் இருக்குன்னு சொல்ல, உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறது உங்க பக்கத்துல இருக்கவ தான். போக போக அது உங்களுக்கே தெரியும். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மூஞ்செல்லாம் எங்க வச்சுக்க போறீங்கன்னு தெரியலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் போடின்னு அவங்க அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தாத்தா தான் வராரு. இப்ப தாத்தா வந்து எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்க பேரன் பக்கத்துல ஒருத்தி நிக்கிறாளே, அவர்தான் உங்க பேரன் வச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னன்ட் ஆயிட்டா. நாங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க. என்ன கொடுமை இது, ஏன்டா இப்படி உன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணனா அவர் திட்டிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, விட்டு தள்ளுங்க தாத்தா, இவனை விட்டு வந்ததுதான் எனக்கு நல்லது. உங்க புள்ளையால குழந்தை பெத்துக்க முடியாதுன்றதுக்கான மெடிக்கல் ரிப்போர்ட், அப்புறம் இது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றதுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்ல, என் பிள்ளையால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னா இந்த குழந்தை எங்க இருந்து வந்துச்சுன்னா அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்க. ஹீரோனோட புருஷன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இந்த ஸ்ரேயா பாத்தீங்கன்னா, இவ ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பாக்குறா, இவ ஃபேக்கான டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கணும்னு சொல்ல, ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட், என் மருமக மேல பழி போடுறதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு அவங்களும் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இனிமே நீங்க எப்படியோ போய் தலைங்க,
இனிமே உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பின்னாடி அவளோட புருஷனும் வந்துட்டு இருக்கான். இப்ப அவன் வந்து எதுக்காக இங்க வந்து பிரச்சனை பண்ற? அப்புறம் இந்த விஷயத்த பத்தி நீ எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும். உண்மையாவே அவளால குழந்தை பெத்துக்க முடியாதான்னு கேட்டுட்டு இருக்க. இத பத்தி நான் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்? அவளுக்காக தானே என்னை விட்டுட்டு போன. உன்னையே நம்பி இருந்தேன், என்ன நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து ஏமாத்திட்டீங்க. இனிமே மூஞ்சிலயே முழிக்காத, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு ஹிரண் இந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க இவன் விட மாட்டேங்கிறான். இப்ப அவன் ஹிரனோட கையை பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்த உடனே இவன் ஹிரனோட கையை விட அவன் இந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் இவனை பாத்தீங்கன்னா, ஷென் ப்ளீஸ் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் அவளை ரொம்ப காதலிக்கிறேன், அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்ல, உங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்றத மறந்து போயிட்ட. அவ மனசுல நீ சுத்தமா இல்ல. அது அவளே ப்ரூவ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவா. இப்போதைக்கு அவ விஷயத்துல தலையிடாம இருன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இப்ப இந்த லூ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்ரேயா கூட தான் பேசிட்டு இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. நம்ம 2 பேரையும் பிரிக்க பாக்குறான்னு சொல்ல, சரி இதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாகணும் வான்னு சொல்ல, இவ ரொம்ப பயந்து போயிடுறான். இல்லங்க, நான் எப்படி ஹாஸ்பிட்டல் வர்றது? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னதுக்கு இப்படி பயப்படுற? இவள புடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்ல, அவனோட ஆளுங்களும் அவள அங்க இருந்து புடிச்சிட்டு வந்துடுறானுங்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அவனோட ரூமுக்கு தான் கூட்டிட்டு போறான். இப்ப அங்க கூட்டிட்டு வந்தவுடனே, இந்த மெடிசன்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனா என்னோட பாடி எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்ல, நாளைக்கு வேணா ஹாஸ்பிட்டல் வாங்களே செக் பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நீ என் பக்கத்துல வந்தா மட்டும் தான் என் பாடி ரியாக்ட் ஆகுது. வேற எந்த பொண்ண பார்த்தாலும் எனக்கு ரியாக்ஷனே ஆக மாட்டேங்குது. நான் உனக்கு ஒரு வாய்ப்பு குடுக்கலான்னு இருக்கேன். உன் புருஷன நீ டைவர்ஸ் பண்ணிட்ட, என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்னோட பொண்டாட்டியா இரு. நான் உன்ன நல்லபடியா பாத்துக்கிறேன். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறது மூலமா உன் புருஷனுக்கு ஒரு நல்ல பாடத்த கத்துக் குடுக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ இப்படி சொன்ன உடனே இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. லூசு மாரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்க அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணணும்ன்றது உண்மைதான். ஆனா எனக்கு குழந்தை பிறக்காம இருந்தா அவங்க இன்னும் ரொம்ப சோகமா இருப்பாங்க. நீ பக்கத்துல இருந்தா தான் குழந்தை பிறக்கும். என்ன முடிவுன்றத யோசிச்சு முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஹிரேன் பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க வீட்ல வேலை பாக்குறவங்கள வேலைய விட்டு அனுப்பிச்சுட்டாங்க போல. இப்ப இந்த லேடி பாத்தீங்கன்னா, மேடம் இந்த வீட்ல தான் வேலை பார்த்தேன். ஆனா உங்களோட மாமியார் கால் பண்ணி என்ன வேலைக்கு வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, ஹீரோயினுக்கு செம காண்டாகுது. இப்ப ஹீரோயின் இப்படி கோவப்பட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அத்தை தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாச்சு. அந்த குழந்தை என் பையனோட தான். இதுக்கப்புறம் என் பையனை செடியூஸ் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதடின்னு சொல்லிட்டு இவங்க போனை கட் பண்ண, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அது கண்டிப்பா அவனோட குழந்தையே கிடையாது. அந்த குழந்தைக்காக அவன் என்னையே தூக்கி போட்டான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவளோட வீட்ல ஹீரோ வந்து உட்கார்ந்துட்டு இவளே ஒரு மாரி பாத்துட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, "ஏன் அப்படி பாக்குற? சரி வா ஒண்ணா சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணலாம்ல." 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் நெறைய சரக்கு அடிச்சுட்டு, "நாம ஒருத்தன உயிருக்கு உயிரா காதலிக்கும்போது அவன் நம்மள விட்டு போனா அந்த வலி எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு இவ போதையில உளறிக்கிட்டே இருக்க. ஹீரோ அவள கட்டி புடிச்சு அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பெட்ரூம்ல தான் இருக்காங்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "கண்டிப்பா இந்த தடவ உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன விட்டு போகாத. என் பக்கத்திலே இருன்னு" இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொன்னவாக்க ஹீரோ மேலே படுத்து தூங்கிட, ஹீரோவும் அவள தூங்க வச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட வீட்ல சூப்பு குடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல உள்ள வேலைக்காரங்க வந்து, "மேடம் உங்கள பாக்குறதுக்காக உங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு" சொல்ல, "சரி உள்ள கூப்பிடுன்னு" ஹீரோயினும் சொல்றா. இப்ப அவன் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு, "இந்த வீடு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல?" அப்படின்னு சொல்லி கேட்க, "டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்ட போல, அது உன்னோட குழந்தை தானே?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, அது என்னோட குழந்தை தான். இனிமே அந்த குழந்தைய பத்தி நம்ம பேச வேண்டாம். நம்மள பத்தி பேசலாம். நீ என்ன விட்டு போறதுக்கு நான் கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தை பொறந்ததுக்கு அப்புறம் குழந்தைய எடுத்துட்டு நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல வர்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு" ஹீரோயின் சொல்ல, "என்னது பாய் ஃப்ரெண்டான்னு?" இவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப இவளோட புருஷன பாத்தீங்கன்னா, "உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உள்ளேயா இருக்கான்? எங்க அவன வெளிய கூப்பிடுன்னு" சொல்ல, பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வந்து நிக்கிறான். இப்ப அவன பார்த்த உடனே, "கண்டிப்பா இவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்ல. 2 பேரும் சேர்ந்து நாடகம் ஆடி என்ன பொறாமைப்பட வைக்க பாக்குறீங்களா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எந்த பொறாமையும் இல்ல. உண்மையாவே நான் அவன காதலிக்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு" சொல்ல, "கல்யாணமா? இல்ல என்னால அதுக்கு ஒத்துக்க முடியாதுன்னு" அவன் கத்திட்டு இருக்க. "ஏன் ஒத்துக்க முடியாது? உண்மையாவே நாங்க காதலிக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு" சொல்ல, அவளோட புருஷன் செம காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போறான். இப்ப இவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு என்ன ப்ராமிஸ் பண்ணி குடுத்தேன்றத மறந்துறாத. நீ எனக்கு தான் சொந்தம். என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வேற பையன நீ பார்க்கவே கூடாது. முக்கியமா உன்னோட எக்ஸ் புருஷன்னு" சொல்ல, இவ்ளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவ இப்படி சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதாவது ஹீரோவோட தங்கச்சி தான் வரா. அவ வர்றத பார்த்தோனே, "ஐயோ! உன் தங்கச்சி வரா. நம்ம 2 பேரும் ஒண்ணா பார்த்தா அவ்வளவுதான். சீக்கிரம் போய் ஒளிஞ்சுக்கன்னு" சொல்லி ஹீரோவ ஒளிய வச்சுட்டு இருக்க. ஹீரோவும் வேகமா போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட தங்கச்சி வந்த உடனே ஹீரோயினோட பெட்ரூம்க்கு தான் போறா. இப்ப அங்க போய் பார்த்தா அவங்க அண்ணனோட வாட்ச் இருக்கு. "இது எப்படி இங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஓ இதுவா? லாஸ்ட் டைம் உங்க வீட்ல இருந்து கீழ கிடந்து எடுத்தேன். உங்க அண்ணன் கிட்ட குடுக்கலாம்னு நினைச்சேன். மறந்து போய் இங்கேயே வச்சுட்டேன்னு" சொல்ல, "சரிடி நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு" அவ படுத்து தூங்கிட்டு இருக்கா.
இப்ப அவன் தங்கச்சி ரெஸ்ட் எடுத்து முடிச்சு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் இவ ஹீரோவை பார்க்கதான் வரா. பெட்ரூம்ல அவன் வாட்ச் இருந்தத தங்கச்சி பார்த்தா. அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்திருக்குமான்னு தெரியல. எப்படி இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி விடு பாத்துக்கலான்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு தான் வரா. இப்போ அவன் வேணும்னே ஹீரோயின்ட்ட வம்பிழுத்துட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட எக்ஸ்போர்ஷனுக்கு கால் பண்ணி, உன்னோட பொண்டாட்டி இங்க வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்புறம் உன் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்புலன்னு சொல்ல, இனிமே அவளால எந்த பிரச்சனையும் வராது. நான் ஆளுங்களை அனுப்புறேன்னு அவன் போனை கட் பண்ண, என் புருஷன் என்ன கூட்டிட்டு போவான்னு பாக்குறியா? அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான்னு இவ சொல்ல, ஹீரோயின் இவ பேசுறத போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. நான் வேலை பாக்குற இடத்துல என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா, உன்னை சும்மா விட மாட்டேனே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க. இவ இப்படி ரெக்கார்ட் பண்றத பார்த்த அவ ஹீரோயினை புடிச்சு தள்ளி விட கரெக்டா ஹீரோ அவளை புடிச்சிடறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இவள இங்க இருந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, உங்களை அப்புறமா பாத்துக்கிறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இந்த சைடு இந்த டாக்டர் பொண்ணு இதை பாத்துறா. என்ன ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்காங்க. இவளுக்கு வேற டைவர்ஸ் ஆயிருச்சு. ஒருவேளை ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்களோ அப்படின்னு இவ பயங்கரமா பொறாமப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, இங்க பாரு சென்னு கூட சுத்துறத விட்டுருன்னு சொல்ல, எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவையில்லாம பேசிட்டு உன்ன நீயே குழப்பிக்காதுன்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வர, இவளுக்கே இவங்க ரெண்டு பேர் மேலே டவுட்டா இருக்கு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல இருக்க. அவளை பார்க்க இந்த பொண்ணுதான் வரா. இப்போ எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னேன்ல, அவனுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க. பிளைண்ட் டேட்டுக்கு உன கூப்பிடுறதுக்காக வந்தேன்னு சொல்ல, உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு கரெக்டா வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ தான் வரான். இப்ப அவளுக்கு பிளைண்ட் டேட்டுக்கு மாப்பிள்ளை எல்லாம் பார்க்க வேண்டாம், அதான் நான் இருக்கேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னவனா அவ காண்டாயிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஏன் இப்படி சொன்ன, அவகிட்ட சொன்னா அவ உங்க அம்மா கிட்ட சொல்லிடுவா, எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருன்னு சொல்ல, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சந்தோஷமா இருக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலைன்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. இப்ப அவ இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு அவனோட அம்மா கால் பண்ணி, ஏன்டா வீட்டுக்கு வராம இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு அந்த பொண்ணு கூட சுத்திட்டு இருக்காமா அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி சரி அப்படின்னா பொறுமையா அந்த பொண்ணு கூட என்ஜாய் பண்ணுன்னு அவங்க அம்மா போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப போனை கட் பண்ண உடனே, உனக்கு என்ன பைத்தியமா, ஆன்டி கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கண்டுபிடிச்சா என்ன தப்புன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இந்த டாக்டர் பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோவோட வீட்டுக்கு தான் வரா. இப்ப அவன் ஆன்ட்டிய பார்த்து எல்லாத்தையும் வத்தி வச்சு விட்டுறா. ஆன்டினா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா நடந்து போறத பார்த்தேன் ஹாஸ்பிட்டல்ல. அது மட்டும் இல்லாம அவளோட வீட்டுல அவன் இருந்தான். என்ன நடக்குதுன்றத நீங்களே பாத்துக்காங்கன்னு வத்தி வைக்க, சரிம்மா நான் பாத்துக்கிறேன்னு ஆன்ட்டியே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்த சைடு கட் பண்ணா நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பாக்குறதுக்கு அவளோட புருஷன் அந்த ஷென்னு கூட சுத்திட்டு இருக்காது. அவனை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது நடக்காத காரியம். உனக்கு தான் இந்த ஸ்டேயா இருக்காளே, அவ கூடவே போய் வாழ வேண்டியதானே. அவ வயித்துல இருக்குது உன் குழந்தையே இல்ல. அது போக போக உனக்கே புரியும்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம்னு சொல்ல, அவளோட வாழ்க்கையை நீ கெடுக்க போறியா? கண்டிப்பா நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். இந்த இடத்த விட்டு போடான்னு துரத்தி விட்டுறா. இப்ப துரத்தி விட்டுட்டு ஹீரோயின் அவளோட பெட்ரூம்க்கு வர, ஹீரோ ரொம்ப கோவமா இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன் கூட உனக்கு என்ன பேச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அட எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா. அவன் மறுபடியும் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும்னு ஹீரோயின் கிஸ் பண்ண, ஹீரோவும் அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் அவளோட வீட்டுல இருக்க. அவங்க வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, ஷென் சார் உங்களை ரொம்ப காதலிக்கிறாரு மேடம். நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, ஆனா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. இவ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போலாமா, சர்டிபிகேட் வாங்கிட்டு வரலான்னு சொல்ல, சர்டிபிகேட்டா? உண்மையாவே தான் சொல்றியா? இல்ல என்ன கலாய்க்கிறதுக்காக சொல்றியா? நீ உண்மையாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியான்னு கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். இவன் இப்படி சொன்னவன ஹீரோயின் ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ண, ஹீரோவை கூட ஒன்னா இருக்கலான்னு பாக்குறான். இவன் இப்படி பார்க்க போது ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு போன் கால் வர, இவங்க ரெண்டு பேரும் தள்ளி வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட புருஷன் இங்க பாரு ஒழுங்கா வீட்டுக்கு வந்துருன்னு அவளை பிடிச்சு வம்பிழுத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்ப ஹீரோவை பார்த்த உடனே, இவனும் நீயும் சேர்ந்து நாடகம் ஆடுறீங்க, எனக்கு நல்லா தெரியும். சும்மா விளையாடிட்டு இருக்காம வான்னு சொல்ல, உன்னோட எக்ஸ்போரிஷன் நம்புற மாதிரி நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம் வான்னு சொல்லி ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ண, அதை பார்த்த உடனே அவன் காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோவோட அம்மா பாத்தீங்கன்னா ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஏமா நீயும் என் பையனும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது. அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவனை விட்டு தள்ளி போயிருன்னு சொல்ல, ஆன்ட்டி நீங்க கவலைப்படாதீங்க. நான் அவனை கல்யாணம் பண்ற தாட்ல கொஞ்சம் கூட பழகல. நான் சீக்கிரமே அவனை விட்டு தள்ளி போயிருவேன். என்னால நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்ல, நான் உன்னை என்னோட சொந்த பொண்ணாதான் பாக்குறேன். பார்த்து பத்திரமா நடந்துக்குன்னு சொல்ல, இவ்வளவு சரின்னு சொல்லிடுறா.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல வந்திருக்கா. அவளுக்கு உடம்பு சரியில்லன்னு. இப்ப டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னு சொல்ல, இவ பயங்கர ஹாப்பி ஆயிடுறா. பிரெக்னன்ட்டான்னு. இத்தன வருஷத்துக்காக தானே நான் இவ்ளோ நாளா காத்துட்டு இருந்தேன். இது ஷென்னோட குழந்தையா இருந்தா என்ன? கண்டிப்பா இத நான் பெத்துக்க போறேன்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட, நான் எந்த பொண்ண காதலிக்கிறேனோ, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு, ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க. என் பையன விட்டு தள்ளி போயிருன்னு. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. அவள பாக்க ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து நைட்டு தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ ஹீரோவோட கன்னத்துல கிஸ் பண்ணிட்டு தூக்கம் வரலன்னு சொல்றா. இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ அவள கிஸ் பண்ணிட்டு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, நானும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம 2 பேரும் பிரிஞ்சு போயிரலாம்னு சொல்ல, என்ன பேசுறன்னு ஹீரோ கேக்குறான். ஆமா, நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் ஒண்ணா இருந்தோன்றத ஒத்துக்கிறேன். உன்னோட பாடி எந்த பொண்ணுக்கும் ரியாக்ஷன் ஆகல. எனக்கு மட்டும் தான் ரியாக்ஷன் ஆகுது. இப்ப உன்னோட உடம்பு கூட சரியாயிருக்கும். இதுக்கப்புறம் நீ எந்த பொண்ணு கூட வேணாலும் ஒண்ணா இருக்கலாம்னு சொல்ல, நான் ஒண்ணா இருக்கிறதுக்காக ஒண்ணும் உன் கூட பழகல. உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப இவள பாத்தீங்கன்னா, ஆனா உன் கூட ஒண்ணா இருக்கும்போது தான் நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் புருஷன தான் ரொம்ப காதலிக்கிறேன். அவன் தான் என் மனசுல இருக்கான். எப்ப பார்த்தாலும் அவனோட முகம் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம 2 பேரும் தள்ளி தள்ளி போய் அவங்க வாழ்க்கைய பாத்துக்கிறதா நல்லதுன்னு சொல்ல, ஹீரோவோட மனசே உடைஞ்சு போயிருது. இப்ப இவள பாத்தீங்கன்னா, வேணா லாஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்கலாம்னு இவ ஹீரோவ அங்க இங்கன்னு தொட்டுட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணா போடின்னு ஹீரோ கோச்சுக்கிட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ இப்படி போன உடனே இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உன்கிட்ட இப்படி கோவமா பேசும்போது தான் உன்ன நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன்னு இவ ஹீரோவ நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் தூங்கி எந்திரிச்சு வந்து பாக்க, அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். "நீ வீட்டுக்கு போகாம இங்கேயா இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் இங்க தான் இருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்னை விட்டு நீ தள்ளி போறதுக்கு காரணம் என்னோட ஃபேமிலி தானே. அவங்கள நினைச்சு பயந்துகிட்டு தானே என்னை விட்டு தள்ளி போற." அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நான் உன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த இடத்த விட்டு போயிருன்னு" சொல்ல, ஹீரோவும் அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோ அடுத்த நாள் அவனோட வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் ஆர்மிக்கு போக போறேன். இனிமே நான் திரும்பி வர ஐடியால இல்லன்னு" சொல்ல, இவங்க ரொம்ப ஷாக் ஆகிர்றாங்க. "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா எனக்கு அவள தான் புடிச்சிருக்கு. அவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா அந்த பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேங்கிறா. நான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. எனக்கு அவ தான் வேணும்ன்றப்ப, நான் என்ன பண்றது? எனக்கு இந்த வாழ்க்கைய விட்டு போறத தவிர வேற வழி இல்ல. நான் இனிமே ஆர்மில தான் இருப்பேன். என் நாட்டுக்காக உழைக்க போறேன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயின பாக்க தான் வராங்க. இப்ப இவள பாத்து, "என் பையனுக்கு ஃபோன் பண்ணியாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல ஆன்ட்டி, உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நான் அவர்கிட்ட எதுவுமே பேசலன்னு" சொல்ல, "தயவு செஞ்சு என் பையனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா. அவன் வாழ்க்கையே வேணாம்னா ஆர்மிக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டான். ப்ளீஸ் கால் பண்ணி பேசுன்னு" சொல்ல, "இல்ல ஆன்ட்டி, நான் கால் பண்ணி பேசினா சரியா வராது. அவன் மறுபடியும் என் கூட ஒண்ணு சேரணும்னு நெனைப்பான். நான் பண்ணாம இருக்கிறதா நல்லதுன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறா. இப்ப இவ இப்படி ஓடி போனவுடனே அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "என்னம்மா என் ஃப்ரெண்ட் ஒத்துக்கிட்டாளா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்லம்மா, அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்கிறான்னு" இவங்க சொல்லிட்டு இருக்க, இப்ப இவள பாத்தீங்கன்னா, "அம்மா, அவளும் அண்ணன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு" சொல்ல, என்னது பிரெக்னன்ட்டான்னு இவங்க ரொம்ப ஷாக் ஆயிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. "ஆமா, வேலைக்கார லேடி தான் என்கிட்ட சொன்னாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க, "உன் அண்ணன் தான் ஆர்மிக்கு கிளம்பி போயிட்டானே, அவன எப்படி திரும்ப வர வைக்க போறேன்னு தெரியலையேன்னு" இவங்க குழம்பி போய் முழிச்ச வாக்க மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஆன்டி ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது ஹிரண் தான். இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா, "தயவு செஞ்சு என் பையனுக்கு கால் பண்ணி திரும்ப வர சொல்லுமான்னு" சொல்ல, "இல்ல ஆன்டி, நான் இப்ப கால் பண்றது சரியா இருக்காது. நான் கால் பண்ணேன்னா என்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கே தெரியும். நான் கண்டிப்பா கால் பண்ண மாட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு கால் பண்ணுன்னு" இவங்க கெஞ்சி கேக்குறாங்க. இவங்க இப்படி கெஞ்சி கேட்ட உடனே ஹிரண் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு கால் பண்ணி, "உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்ல. அவங்கள பாக்குறதுக்காக வான்னு" சொல்ல, "நீ ஃபோன் பண்ணதுனால வர்றேன்னு" ஹீரோவும் கிளம்பி வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல நடந்து வந்துட்டு இருக்க. அந்த ஸ்ரேயாக்கு டெலிவரி ஆகி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா. இவ இப்படி வந்துட்டு இருக்கும்போது ஆன்டி பாத்தீங்கன்னா, "என் குடும்பத்துக்கு ஒரு வழியா வாரிசு கிடைச்சிருச்சுன்னு" சொல்லிட்டு இருக்க. "ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்த சேர்ந்தவங்க இந்த மாரி நெறைய குழந்தைங்க பெத்துக்கணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நானும் பிரெக்னன்ட்டா இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொன்னத கேட்ட உடனே அவங்க ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. "நீ எப்படி பிரெக்னன்ட் ஆன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் ஸ்டார்ட்டிங் என்ன சொன்னேன்றத மறந்து போயிட்டீங்களா? குழந்தை பெத்துக்க முடியாதது உங்க புள்ளையால, என்னால கிடையாதுன்னு" அவ அந்த இடத்த விட்டு போக, இவங்க கையில வச்சிருந்த குழந்தைய அவகிட்ட குடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பையன்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "டேய், உன் பொண்டாட்டி பிரெக்னன்ட்டா இருக்காளாம். என்னால அத நம்பவே முடியல. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலன்னு" சொல்ல, இப்ப அவங்க இப்படி சொன்னத கேட்ட உடனே அவன் செம காண்டாயிட்டு ஹீரோயின பாக்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா, ஹீரோயின் வேலைய பாத்துட்டு இருக்கா. அவள பாக்குறதுக்கு ஹீரோ தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் இவள பாத்த உடனே, "என்ன விட்டு தள்ளி போகணும்னு நினைக்காதன்னு" அவளோட கைய புடிச்சிட்டு இருக்க. "எதுக்காக கைய பிடிக்கிற? நம்ம 2 பேருக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு முன்னாடியே சொன்னேன். அத மறந்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ பிரெக்னன்ட்டா இருக்கதா கேள்விப்பட்டேன். இது யாரோட குழந்தை? என்னோட குழந்தை தானே?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, "இது ஒண்ணும் உன்னோட குழந்தை இல்ல. இது டெஸ்ட் டியூப் பேபின்னு" ஹீரோயின் சொல்ல, "அப்ப அது என்னோட குழந்தை இல்லன்னா அத பெத்துக்க நான் விட மாட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. லூசு மாரி பண்ணாம தள்ளி போடான்னு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா.
இப்ப இந்த சைடு ஹீரோயின் தனியா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவளோட புருஷனும் வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சுட்டான். உன் வயித்துல இருக்க குழந்தை அந்த ஷென்னோட குழந்தை தானே, ஒழுங்கா அந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிரு, நம்ம 2 பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, வாய மூடு, இது ஒண்ணும் ஷென்னோட குழந்தை கிடையாது, இது டெஸ்ட் டியூப் பேபி, நான் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், பிரெக்னன்ட் ஆயிட்டேன், இதனால உங்களுக்கு என்னடா வயித்தெரிச்ச, மாறி மாறி வந்து என் உசுர வாங்குறீங்கன்னு ஹீரோயின் புடிச்சு திட்டி விட்டுட்டு இருக்க. இவ பேசுற எல்லாத்தையும் ஹீரோ ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி, இவ வயித்துல குழந்தை எப்படி வந்துச்சுன்றத கண்டுபிடிங்க, அது டெஸ்ட் டியூப் பேபியா இல்ல என்னோட பேபியான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், குழந்தை எப்ப உருவானுச்சுன்ற அக்யூரேட் டைம் டேட் எல்லாம் எனக்கு தெரியணும்னு சொல்ல அவங்களும் ஓகேன்றாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து ஒழுங்கா கார்ல உட்காரு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போலாம், எங்க அம்மா தான் உன்னை கூட்டு போக சொன்னாங்கன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமா, நான் உன் கூட வரமாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன் வயித்துல இருக்க குழந்தை என்னோட குழந்தை தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிக்க, இல்லன்னா வீட்டுல தூக்கிட்டு போய் அடைச்சு வச்சிருவேன்னு சொல்லிட்டு இருக்க. முடியாது போடான்னு இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் நம்மளோட வீட்டுக்கு வந்து என்ன யோசிக்கிறானா, நான் உண்மையாவே அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேனா, கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல, ஆன்ட்டியும் ஓகே சொல்லிட்டாங்க, ஆனாலும் கொஞ்சம் பயமா இருக்கேன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு இருக்க. ஹீரோ தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். மேடம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கான டாக்குமெண்ட் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் கையில வச்சிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா உண்மையாவே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா, அதுல என்ன உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போயிட்டு அந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் வராங்க. பார்த்தா இவங்களோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியா நடந்து முடிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா 9 மாசத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ குடும்பத்தோட சந்தோஷமா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்க. இவ்ள பாத்தீங்கன்னா சும்மா என்னையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்காத, குழந்தை பெத்ததுக்கு அப்புறமா இதே பாசம் இருக்குமா, அப்படி இல்லன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு சொல்ல, அதெல்லாம் இருக்காது, குழந்தை பிறந்தா குழந்தைய தான் பாப்பாங்கன்னு அவளோட தங்கச்சி சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு எப்போதும் என் பொண்டாட்டி தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் மத்தது எல்லான்னு இவன் ஹீரோனை கூட்டிட்டு போகலான்னு பார்க்க ஹீரோனுக்கு வயிறு வலிக்குது. ஐயோ ரொம்ப வயிறு வலிக்குது, என்னால தாங்க முடியலன்னு கத்திட்டு இருக்க. ஐயா அண்ணா, அன்னைக்கு பனிக்கூட உடைஞ்சிருச்சு, வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு எல்லாரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. பார்த்தா ஹீரோனுக்கு ரொம்ப அழகான ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப அந்த குழந்தைய பார்த்த உடனே ஹீரோட ஃபேமிலி, ஹீரோன்னு எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோக்கு அதுக்கு மேல சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா வாழ்றதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.